சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. எல்லாம் சுதாவே செஞ்சது. நெக்ஸ்ட் வீக் அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும். டெஃபினெட்லி. தேங்க்யூ. ஓகே, see you. You're welcome. ஓகே, பாய். அப்பா, அப்பா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இதெல்லாம் என்ன வேலை? நாங்க வசதியோட இருக்கும்போது நீங்கவே இந்த குடிசையில இருக்கணும். என்னால இதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியல. எதெல்லாம் பொறுத்துக்க முடியல? உன் பணக்கார ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னால கொப்ப ஒரு ஏழை மெக்கானிக்கா கையிழந்த முடவனா நிக்கிறத பொறுத்துக்க முடியலையா? இல்ல உன்னுடைய பணக்கார வாழ்க்கையில கொப்ப ஒரு கருப்பு புள்ளியா இருக்காங்கிறத பொறுத்துக்க முடியலையா? அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையை தாண்டா சொல்றேன். கோடீஸ்வர சீதாராமனுடைய மருமகன் ஒரு சாதாரண மெக்கானிக்குடைய மகன் உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீ இங்க வந்து நடிக்கிறேன்னு சொல்ற. யாரா அவங்க அப்ப? நீ யாரோ நான் யாரோ. Get out. ₹50. அப்பா, கூலி இல்லாம வேலை செய்யறத நான் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. ₹50. அம்மா காத்துட்டு இருப்பாங்க. பயமாச்சு. புறப்படலாம்.
ராதா, ராதா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தெரியும், இன்னைக்கு நமக்கு திருமண நாள். நமக்கு கல்யாணமாயி இன்னையோட வருஷத்தை சொல்லி பயமுறுத்த கூடாது. என்னைக்குமே நான் இளமையா இருக்கிறதுக்கு தான் விரும்புறேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கும் ஆனந்தம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ராதா, உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? இது உங்க அம்மா வளையல்? ஆமா ராதா, உங்ககிட்ட இருந்து நான் வாங்கின பொருளை எல்லாம் வட்டியோட திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்படின்னா என்ன கடன்காரின்னு சொல்றீங்களா? நான் கடன்காரன்னு சொல்றேன். உனக்கு நான் எவ்வளவோ கடன் பட்டிருக்கேன் ராதா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. குடும்ப செலவுக்காக ராவும் பகலுமா நீங்க உழைச்சீங்க. பசங்களோட நல்வாழ்வுக்காக பணம் பத்தாம போனப்போ என் பங்குக்கு என்கிட்ட இருந்ததை நான் கொடுத்தேன். உங்களுக்காக நீங்க எதையுமே செய்துக்கவும் இல்ல, நான் தரவும் இல்ல. ராதா, ராதா, இத்தனை வருஷமா உனக்குன்னு நீ எதையுமே கேட்டதில்லை. இப்ப ஏதாவது கேள, கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. எப்பவும் போல உங்க அன்பு நிழல் என்ன அரவணைச்சுக்கிட்டு இருந்தா அதுவே போதும். எனக்குன்னு ஏதாவது தேவைப்பட்டா அப்ப கேக்குறேன். அந்த நேரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இப்ப சாப்பாடு காத்துட்டு இருக்கு, சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. அண்ணா, இந்த யூனிவர்சல் கம்பெனி ஆர்டர் சொன்னா என்னாச்சு? அதான் டபுள் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அது முடிச்சிடலாம்ல. பாம்பே கம்பெனி பத்தி என்ன நினைக்கிற? அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெல்லி கப்பல் கம்பெனில ஏதோ ரேடியேட்டர் மிஸ்டேக் இருக்கிறதா சொன்னாங்களாமா? அது மைனர் மிஸ்டேக் தான், நோ ப்ராப்ளம். அடடே, கண்ணம் வர வர ரொம்ப நல்லாவே இங்கிலீஷ் பேசுறானே. இது என்ன சாதாரணம், இன்னும் கொஞ்ச நாள்ல பார் நம்ம கம்பெனி நிர்வாகம் பூரா அவன் தான் கவனிக்க போறான். ஏன்னா இந்த மொரீஷியஸ்ல இருந்து ஒரு ஆள் வருவாரு, பிசினஸ் வேணும்னு. சாப்பிடுறப்ப என்ன வியாபார பேச்சு? வியாபாரத்தை பத்தி பேசினாதாம்மா இது கிடைக்கும். இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிட்டாச்சுமா. இத பாருங்க, கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு, இதுவே போதும். இன்னும் ஏன் ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க? 58 வயசு ஆயிடுச்சுன்னா அரசாங்கத்துல கூட ரிட்டையர் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இப்ப உங்களுக்கு தேவை நிறைய ஓய்வுதான். ஓய்வுங்கிற வார்த்தையில எனக்கு நம்பிக்கை கிடையாது. இருக்கிற வரைக்கும் நல்லா உழைக்கணும். மேலே இருக்கிறவன் என்னைக்கு கூப்பிடானோ அன்னைக்கு தான் ஓய்வு.